தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கம் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 5/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே வட தமிழகம் முழுவதும் அதீதமான கனமழை பெய்தது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை பல்வேறு மாவட்டங்களை வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு வெப்பநிலை, அதாவது ஒரு 100 டிகிரிக்கு மேலே ஃபேரன்ஹீட்டு, அது மட்டும் இல்லாமல் 40 செல்சியஸ் மேலே கடுமையான ஒரு டிகிரி வெப்பம். நேற்று நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி வெப்பநிலையும் பதிவானது, மழை பொழிவும் சரியாக பதிவானது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு அம்புக்குறி போட்டிருந்தோம். அந்த தெற்கு ஆந்திராவிலிருந்து நம்ம வட தமிழை நோக்கி ஒரு மழை வந்து வந்துட்டு இருக்கு, கவனமாக இருங்க. நம்ம கொடுத்துருந்த அப்டேட் வந்து நொடிக்கு நொடி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நேற்று நாம் அறிவித்தபடியே அந்த மழைப்பொழிவு தெற்கு ஆந்திராவில் உருவான மழை வந்து அது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நேற்று வந்து தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு கடுமையான ஒரு மலை மேகம் வட தமிழகத்தை நெருங்கியது. அது மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம வட தமிழகத்தில் ஒரு வழி பண்ணியிருக்கோம். அது என்ன பாச்சுன்னா, அது வந்து நெருங்கி அது வந்து ஏற்கனவே திருப்பதிக்கும் இந்த தமிழக அந்த வட தமிழகம் அந்த எல்லையோரத்தில் உருவான மழை தான் சென்னைக்கு மழை கொடுத்தது. ஆனால் தெற்காந்திரா மழை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்து வரல. அது வந்து வருவதற்கு முன்னாடியே இது வந்து திடீரென்று பிக்கப் ஆயிடுச்சு. அதாவது அது வருவதற்கு முன்னாடி இது வந்து திடீரென்று தீவிரமடைந்து திருப்பதியில் உருவான மழை தான் அது அப்படி நம்ம தமிழகம் நோக்கி வந்தது. ஆனால் ஆந்திராவில் உருவான மழை வந்து அது கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. அதாவது அதுதான் வந்திருக்கணும். ஆனால் அது வருவதற்கு முன்னாடி இது வந்து திடீரென்று உருவாகி இடையில அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே திடீரென்று உருவாகி ஒரு பிக்கப் ஆகி நம்ம சென்னை முழுவதும் அதிகமான ஒரு காற்று மழை கொடுத்தது. ஆனால் அது வந்து இதை விட அதிகமான ஒரு மழை தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு சேதத்தை வந்து அது கொடுத்துருக்கும். இது எப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து நெல்லூர் கடந்து பழைவேற்காடு வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் வந்து திடீரென்று திசை மாறி அது அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. சென்னை, தாம்பரம், பூந்தமல்லி பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துட்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாயிருக்கிறது. நம்ம இது வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. தயவு செய்து நாளைக்கெல்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மழை பெய்யாது. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் ஒரு நாள் இடைவெளி விட்டு தான் மழை பெய்யும். எப்போதுமே ஒரு நாள் நம்ம தமிழகத்தில் பரவலாக மழை வந்து பெய்து விட்டது என்றால் அடுத்த நாள் சில இடங்களை மட்டும் பதிவாகும். அதாவது மழை இல்லாத மாதிரி ஒரு கிளைமேட்டு இருக்கும். ஆனால் நாளைக்கு இதே போல் மழை வந்து நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் நாளைக்கு மழை பெய்யலாம். எதற்கும் கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்த ஒரு வாரங்களுக்கு நம்ம தமிழகத்து திடீரென்று வரும். அதாவது ஒரு நாள் வேகம் அதிகரிக்கும், ஒரு நாள் வேகம் குறையும். இப்படி வேகம் அதிகரிக்கும் போது ஏதாவது ஒரு சில நாள் வேகம் அதிகரிக்கும் போது வடமேற்கு வெப்பக்காற்று அதிக அளவில் வெப்பத்தை உயர்த்தி அதிக அளவில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கவனமாக இருங்க. நேற்று திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் நெய்வேலி, வடக்கு டெல்டா, தெற்கு டெல்டா, வட இலங்கை வரைக்கும் நம்ம தமிழகத்தில் உருவான பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம இந்த வட தமிழகத்தில் முதல்ல மழை உருவாக்கியது, பிறகு திருவண்ணாமலையில் மழை உருவாக்கியது, கடலூரில் மழை கொடுத்தது, புதுச்சேரியில் மழைங்க, நெய்வேலியில் மழைங்க, தஞ்சாவூர் பெரம்பலூர் ஒரு மலை மேகம் உருவாகி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மழை கொடுத்தது. அப்படியே தெற்கு டெல்டா வழியாக நுழைந்து அது அப்படியே வட இலங்கை வரைக்கும் அந்த குமரிக்கடல் வரைக்கும் அது பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு நீடித்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு வெப்பக்காற்றோட தன்மை, அதிகமான ஒரு மழை கொடுக்கும். ஆனால் நேற்று வந்து மேற்கு மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் சில இடங்களில் மழை கொடுத்துருக்கு. கோயமுத்தூர், ஈரோடு மாவட்டம் சில இடங்கள், சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல் பல்வேறு இடங்களில் மழை பதிவானது. ஆனால் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்கள் மட்டும்தான் மழை. ஆனால் கிழக்கு மாவட்டங்களில் அதிகமான மழை. டெல்டா மாவட்டம், வடக்கு டெல்டா, வட தமிழகம் மற்றும் இந்த கடலோர மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவானது. மழை பெய்யும் போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சூறாவளி காற்று அதிகமாக வீசுங்க. மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் காற்று எப்படி அடிக்குமோ அதே போல தாங்க அடிக்கும். நம்ம கரெக்டாக சொன்னோம், நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி நடந்துருச்சு. எனவே நாளைக்கெல்லாம் கவனமாக இருங்க. நாளைக்கெல்லாம் மழை இருக்குது. வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டம் முழுவதும் நாளைக்கு வந்து மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து
மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை இன்று இரவு 11 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டுமே இருக்குது. அதே போல் இந்த கர்நாடகா எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, உள் மாவட்டம், திருவண்ணாமலைக்கு வடக்கே சில இடங்களில் இன்று இரவு 11 மணிக்குள்ளே மழை மேகம் உருவாகி மழை கொடுத்துட்டு அது அப்படி போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, கரூர் மாவட்டம் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈரோடுக்கு இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மட்டும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் சில இடங்களில் 11 மணிக்குள்ளே மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இன்று இரவு எதிர்பார்க்காதீங்க, இன்று மழை வராது. சில இடங்களில் மட்டும் தான் அந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அந்த தென் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும், அவ்வளவுதாங்க. பரவலாக நேற்று போல் இன்று மழை கண்டிப்பாக பெய்யாது. நாளைக்கு எதிர்பாருங்க. நாளைக்கு வந்து வட தமிழகம் பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டம் பல்வேறு இடங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல் மேற்கு மாவட்டம் சேலம், கரூர், கோயம்புத்தூர் நாளைக்கு எதிர்பாருங்க, அதிகமான மழை இருக்குது. மழை பெய்யும் போது கவனம். தயவு செய்து மழை பெய்யும் போது எல்லாரும் கவனமாக இருங்க, சரிங்களா? நான் வந்து நாளைக்கு அந்த அறிக்கையை கொடுக்குறேன். அறிக்கையை கொஞ்சம் லாங்குடியாக தான் இருக்கும். இந்த மழை பெய்யும் போது என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது அதை நான் சொல்கிறேன், சரிங்களா? மறக்காமல் நாளைக்கு அறிக்கையை முழுக்க பாருங்கள். நொடிக்கு நொடி அப்டேட்டுகள் நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நொடி அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக போடுறேன், நாளைக்கு பாருங்கள். எல்லா அறிக்கையும் நாளைக்கு மறக்காமல் பாருங்கள். ஏன்னா மழை பொழுது மிக தீவிரமாக இருக்குது, சரிங்களா? நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று போல் இருக்காது, நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்கின்றன, கவனமாக பாருங்கள். ஸோ மழை பெய்யும் போது பலமான சூறாவளி காற்று ஏன் அடிக்கிறது, இதுதான் உங்களுடைய கேள்வி. என்ன சார் இது மழை வந்து வருது, ஆலங்கட்டி மழையும் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது, கனமான மழையும் பெய்யுது, வெயிலுக்கு இதமாக மழை பெய்யுது, அது வந்து மகிழ்ச்சி தான் கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மழை பெய்யும் போது இந்த சூறாவளி காற்று அடிக்கும்போது இந்த கோபுரங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று இந்த வட தமிழகம் மற்றும் இந்த கடலோரத்தில் வீசிய போது இந்த செல்போன் டவர் அது வந்து வேரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே முறிஞ்சிருச்சு. செல்போன் டவரே பார்த்தீங்கன்னா சாய்த்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் பழமையான மரங்கள், ஆலை மரங்கள், இந்த பனை மரம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனால் அந்த பனை மரத்தையே பார்த்தீங்கன்னா காற்று சாய்த்து விட்டது, அதான் சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு பலமான காற்று வந்து அடிச்சிருக்கு. ஒரு புயல் கரையை கிடைக்கும் போது எந்த அளவுக்கு காற்று அடிக்குமோ அந்த காற்று வேகம் நேற்று மழை பெய்யும்போது இருந்திருக்கிறது. நம்ம வந்து 90 கிலோமீட்டர் தான் சொன்னோம். ஆனால் நேற்று நிலைமையை பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்ட ஒரு காற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. எனவே கவனமாக இருங்க. நாளைக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் அதிகமான சூறாவளி காற்று உருவாகலாம், வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து இந்த மதுரை, திண்டுக்கல், பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்பகுதி கனமான வலுவான மழை வந்து நாளைக்கு உருவாகும், கவனமாக இருங்க. அதே போல் ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் நாளைக்கு இந்த அதிகமான மழை இருக்குது. வட தமிழகம் உள் மாவட்டங்களுக்கு நாளைக்கு மழை எதிர்பாருங்க. இன்று மழை வராது. அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு வந்து மதிய முதல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையலாம், வாய்ப்பு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து நாளைக்கு வந்து டெல்டா நோக்கி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதாவது மதுரையில் உருவாகக்கூடிய மழை வந்து அதுபடியே மணப்பாறை, திண்டுக்கல், புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் வரைக்கும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எதற்கும் எல்லாருமே கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று பயங்கரமாக இருக்கும், நான் சொல்கிறேன். அதாவது மழை பெய்யும் போது ஏன் சூறாவளி காற்று அடிக்குது வந்து பார்க்கலாம். அதாவதுங்க வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வருகின்றன. வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வருது, இந்த பக்கம் மேற்கு திசை காற்று பாலக்காடு கணவாய் காற்றும் வருது. இப்போ என்ன ஒரு கேள்வினா ஏன் சூறாவளி காற்று அடிக்குது, இப்போ அதான் கேள்வி. அதாவதுங்க சூறாவளி காற்று அடிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்றால் அது வந்து தரை வெப்பம் கடுமையாக உயர்தல். அதாவது காலை 8 மணி முதல் மதியானம் பிற்பகல் 3 மணி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் தரையில் உயரக்கூடிய வெப்பம் தான் அந்த சூறாவளி காற்றை ஏற்படுத்தி. எப்படின்னா வெப்பத்தால் காற்று லேசாகி அப்படியே மேலிருந்து செல்கிறது. ஏற்கனவே நம்ம தரையில் அது வந்து ஒரு புழுக்கமாக, அது நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கலாம். நீங்கள் வந்து காலையில் ஒரு 8 மணி முதல் மதியானம் 3 வரைக்கும் காற்று அடிக்காது, ஒரு நிசத்தமாக இருக்கும். அதாவது ஒரு நிசத்தம், வியர்வை, புழுக்கம் இல்லாமல் அதிகரிக்கும். அதுதான் ஒரு தரையில் ஒரு வெற்றிடமாக இருக்கும். ஸோ அந்த வெற்றிடத்தை நிரப்ப என்ன ஆகுனா மழை பெய்யும் போது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து அப்படியே தரை பூமியை நோக்கி ஒரு காற்று செலுத்தப்படும். ஸோ அந்த காற்று தான் அது வந்து ஒரு சூறாவளி காற்றாக அப்படி இருக்கும். அந்த காற்று
40 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்ட ஒரு காற்றாக செலுத்தப்படலாம், இல்லை 100 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்ட ஒரு காற்றாக செலுத்தப்படலாம். அது வந்து ஒரு வலுவான ஒரு காற்றாக எவ்வளவு அதிகமான ஒரு வெப்பம் வந்து உயர்கிறதோ, நம்ம தரையில் எவ்வளோக்கு அதிகமான ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறதோ அந்த வெற்றிடத்துக்கு ஏற்ப தான் அந்த காற்று வந்து அப்படியே பூமி நோக்கி அப்படியே செலுத்தப்படும். இதனால தான் இந்த சூறாவளி காற்று அப்படிங்கிற அடிக்குது. எனவே கவனமாக இருங்க. நாளைக்கெல்லாம் அதிகமான வெயில் வந்து அடிக்கும்போது சூறாவளி காற்று வலுவாக வீசலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் நாளைக்கு கவனம் பாருங்க. வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நாளைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடல் காற்று இன்னும் நுழையலை. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 மணி மேலே ஆயிடுச்சு, 7 மணி போல் ஆகுது. ஆனால் கடற்காற்று இன்னும் நுழையாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் மழை வராது. அதை கடற்காற்று சரியான நேரத்தில் நுழையணும். ஒரு 5 மணி 4 மணிக்கு நுழைச்சுன்னா அது வந்து மழை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடற்காற்று நுழையலை. இன்று இரவு மழை எதிர்பார்க்காதீங்க, மழை கண்டிப்பாக வராது. நாளைக்கு எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று போல் இருக்காது, நாளைக்கெல்லாம் அப்படி மாறிடும். நாளைக்கு வந்து திருநெல்வேலி, ராமநாதபுரம், அதே போல் காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், ராஜபாளையம், கடைநல்லூர், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு வந்து மதியம் முதல் கனமழை தீவிரமாகும். சரிங்களா? நாளைக்கு வந்து தென் மாவட்ட மக்கள் கவனம் பாருங்க. நாளைக்கு வந்து திண்டுக்கல், மதுரையை மையமாக வைத்து மழை பெய்ய போகுது. நேற்றே மதுரையில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு வந்து மதுரைக்கு வடக்கே மழை பெய்யுது. நாளைக்கு வந்து மதுரை மாவட்டம் முழுவதும் மையமாக வைத்து மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராஜபாளையம், கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களும் நாளைக்கு கவனமாக இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு. அதே போல் கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் நாளைக்கு வந்து பரவலான மழை எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு திசை காற்று கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இந்த மேற்கு திசை காற்று வந்து என்ன ஆகுனா, காலையில் ஒரு 8 மணி கொஞ்சம் அதிவேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே மதியானம் கொஞ்சம் மேற்கு திசை காற்று குறையலாம். அந்த மேற்கு திசை காற்று அடிப்பதான் என்ன ஆகுனா மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். அதாவது இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறையில் அந்த மேற்கு திசை காற்று அப்படிங்கிற இடையூறு இருக்காது. அது வந்து மழைக்கு தரக்கூடிய ஒரு காற்றாக தான் இருக்கும். சரிங்களா? காற்று அடிப்பதை பார்த்து அச்சப்படாதீங்க. இனிமேல் வரும் நாட்களில் மேற்கு திசை காற்று அதிகரிக்கலாம். அது இப்போதில் வரக்கூடிய மே மாதம் இறுதி நாட்களில் வலுவான ஒரு காற்றாக வீசும். அதே நேரத்தில் மழை பொழிவும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக தொடங்க போது நான் சொல்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு மற்றும் இந்த கர்நாடக எல்லையோடு தான் கண்டிப்பாக மழை பெய்யும். அது நிச்சயமாக உறுதி. திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர் மற்றும் சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம் மற்றும் வட தமிழகம் பல்வேறு இடங்கள் நாளைக்கு வந்து மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படும், வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை, காரைக்குடி, முத்துப்பேட்டை, மயிலாடுதுறை, திருவாரூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. டெல்டா மாவட்ட மக்களும் நாளைக்கு கவனமாக இருங்க. கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை முழுவதும் நாளைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மழை பெய்யும் போது கவனிக்க, சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கின்றன. சரிங்களா? தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. நாளை முதல் கவனமாக இருங்க. நாளை முதல் கர்நாடகா மாநிலம் மற்றும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று நாளைக்கு வருகை தந்து அதிகமான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கலாம். எல்லாரும் கவனமாக இருங்க. இன்று மட்டும் ஒரு நாள் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு மழை. ஒரு நாள் இடைவெளி விட்டு மழை வந்து தீவிரமாகுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நாள் பரவலாக பெய்துவிடும். அடுத்த நாள் என்ன ஆகுனா, பரவலாக பெஞ்சிச்சுன்னா வெப்பநிலை ஏறாது, கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது ஒரு டெம்பரேச்சர் அப்படி குறைஞ்சிரும். ஒரு நாள் கொஞ்சம் அதிகமான வெப்பத்தை உயர்த்தி அடுத்த நாள் வெப்பத்தையும் சேர்த்து மழை பெய்யும் தான் நடக்க போகுது. சரிங்களா? கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கின்றன, யாரும் கவலைப்படாதீங்க. இன்னும் மழை வந்து இந்த ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி தான் இன்னும் கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமாக கொடுக்காமல் இருக்குது. இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி தான் இன்னும் பரவலான மழை வந்து ஏற்படவில்லை. அதாவது இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கரூர் மாவட்டம், அதே போல் நாமக்கல், சேலம் இன்னும் வந்து இந்த பரவலான மழை அப்படிங்கிறது பதிவாகவில்லை. நாளைக்கு எதிர்பாருங்க. நாளை முதல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், பெரம்பலூர் மழை பெஞ்சிருச்சு. சேலம், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் நாளைக்கு வந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் கவனமாக இருங்க. அடுத்த வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை தொடரும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை மெல்ல தொடங்கி கேரளா மாநிலம் முழுவதும் முன்கூட்டியே பருவமழை தொடக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வடக்கு அந்தமானில் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி உருவாகி அது அப்படியே ஒடிசா மற்றும் கொல்கத்தா நோக்கி நகர்ந்து வட இந்தியாவுக்குள்ளே கரை கடந்து தென்மேற்கு பருவமழை தொடக்கலாம் வாய்ப்பு இருக்குது.
தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலே பயப்படக்கூடாது. தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு இந்த கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் மழை கொடுக்க போது, ஈரோடு சேலத்துக்கும் மழை கொடுக்கும். அதே போல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுக்க போது வரக்கூடிய வாரத்தில். தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டதென்றால் நம்ம தமிழகத்தில் மழை இல்லாமல் போகாது, மழை கண்டிப்பாக இருக்கின்றன. தென்மேற்கு பருவமழை நமக்கு மழை கொடுக்கும். நாளை முதல் அறிக்கையை பாருங்கள். நாளை காலை சந்திப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் நாளைக்கு காலையில் சந்திப்போம். காலை ஒரு 10 மணி ஒரு 11 மணிக்குள்ளே ஒரு அறிக்கை வரும். அப்படியே அறிக்கை தொடர்ந்து பாருங்கள், சரிங்களா? அனைவருக்கும் நன்றி வணக்கம். எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு இருக்கின்றன. யாரும் தயவு செய்து கவலைப்படாதீங்க, சரிங்களா? மழை வந்து கொண்டிருக்கிறது. நாளை வந்து பரவலாக மாறும். நன்றிங்க.